ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் பாரம்பரியமான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யணும் பார்க்குறோம். ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்து காம்பெல்லாம் ஆஞ்சிச்சு மோரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். அரை முடி தேங்காயை திருவி, ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு தேங்காயை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா. ஒரு வானல் வச்சு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஜீரகம் தாளிச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா கிள்ளி தாளிச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும். ஒரு 4 பல் பூண்டையும் ஒரு 1/4 இன்ச் சைஸ்க்கு இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். அதில் போடணும். தக்காளி வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் வதங்கினோடனே வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கிச்சு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி வெங்காயத்தோடு அந்த வாழைப்பையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். கொஞ்சமாக அரட்டமாக தண்ணி ஊற்றி வாழைப்பூவை வேக விடணும். மஞ்சத்தூள், வாழைப்பூ ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா வாழைப்பூ நல்லா வெந்துட்டுது. வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பு. நான் 50 கிராம் பாசிப்பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பையும் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அதில் போடணும். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அரை முடி தேங்காயை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் போடணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி, பருப்பு தேங்காயெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிச்சிச்சு. வாழைப்பூ நல்லா வெந்துடுது. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் நெய்யை விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிருக்கேன். அதே மாதிரி சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். மணிஷ் கிச்சனை